ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கடப்பா வீடியோ தான் பார்க்க போறோம். இட்லிக்கு ஆப்டா இது வந்து தஞ்சாவூர் ஸ்டைலு பண்ற கடப்பா வந்து எப்படி செய்யறதுன்றத சொல்றேன். அதுக்கு தேவையான பொருள்கள் முதல்ல நம்ம பார்த்துக்குவோம். இப்போ வந்து அதுக்கு காயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, நீங்க வந்து பட்டாணி, கோஸு இது மாதிரி நிறைய காய்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட 3 காய்கள் இருக்கு. அத வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்ப வந்து அதுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு வந்து நான் அரிஞ்சு வச்சிருக்கேன். பார்த்தா தெரியும். சும்மா கொஞ்சூண்டு பேருக்கு இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, வெங்காயம் தாளிக்கிறதுக்கு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, கல்பாசி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் பாசிப்பருப்பு தான் இதுக்கு நமக்கு முக்கியமா தேவைப்படுது. இது வந்து ஒரு 100 கிராம் பருப்பு இருக்கும். இது எங்க 4 பேருக்கு போதும். 4 பேர் அளவு தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்க வேணும்னா எல்லாமே கூட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதில் போட மஞ்சத்தூள் எடுத்துக்க போகிறோம். இதுக்கு அரைப்பு ஒன்று கொடுக்கணும். அரைக்கிறதுக்கு என்னென்னா தேங்காய் இந்த அளவு, பொட்டுக்கடலை, சோம்பு இதை எடுத்திருக்கேன். இதை அரைச்சிக்கிறோம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ இதை முதல்ல நம்ம வந்து பாசிப்பருப்பை கழுவிட்டு வேக வைக்கிறத வேக வச்சிடலாம். பருப்பு வேக வச்ச குக்கர் தான். இதை கழுவிட்டு வந்தாங்க. நம்ம 2 விதமாக பண்ணலாம். காயை வந்து வதக்கியும் நம்ம வேக வைக்கலாம். வெங்காயத்தோட தாளிப்பு கொடுத்து கூட வேக வைக்கலாம். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் இது வந்து நல்லா பருப்போடு நீங்கள் வேக வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். நம்ம தாளிக்கிறத தாளிச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு இதில் போட்டேன். இந்த தக்காளியும் போட்டுருவோம். ஏன்னா தக்காளி வசிய மாட்டேங்குது, அதுக்காக தக்காளி போட்டுருவோம். இந்த பச்சை மிளகாய் தான் இதுக்கு காரம், அதனால காரம் பார்த்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு 4 மிளகாய் எடுத்திருக்கேன். ஏன்னா இதுதான் காரமே நமக்கு. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். இதை மூடி வேக வச்சுட்டு தாளிக்கிறது எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ வந்து அரைக்கிறது நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுட்டேன். இந்த அளவு எடுத்துக்கோங்க. தேங்காய் ஒரு அரை மூடி, அதாவது கம்மியாக எடுத்துக்கலாம். தேங்காய் ஊற்றணுன்னாலும் ஊற்றலாம், இல்லைன்னா இந்த கண்டிஷன்லேயே பொட்டுக்கடலை பொடி போட்டு இறக்கிடலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்தது தாளிக்கிறத காமிக்கிறேன். இப்போ தாளிக்கிறது எப்படின்னு பார்த்துறோம். கடப்பாக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ அதுக்கு தாளிக்கிறது பட்டை வகை போட்டுக்கிறோம். உங்களுக்கு என்ன வேணுமோ போட்டுக்கலாம். நம்ம அந்த சுருள் பட்டை, உங்களுக்கு வாசனை நல்லா பிடிக்கும்னா போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு அரைச்சும் போட்டுக்கலாம். நான் அரிஞ்சு தான் போடுவேன். கருவேப்பிலை போட்டுட்டேன். நம்ம காயெல்லாம் அதில் வேக வச்சுட்டோம். இதில் வதக்கிறது மட்டும்தான் வதக்கிக்கிறோம். பச்சை மிளகாய் காரம் எவ்வளோ வேணும்னா பார்த்துட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதையும் நம்ம பருப்போட வேக வச்சுட்டோம். வெந்தால் காரம் இறங்கும் அப்படின்றதுனால. இந்த வெங்காயத்தை வதக்கிக்கணும் நல்லா. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருக்கோம் பாருங்க பருப்பு. பார்த்தா தெரியும். தண்ணி நம்ம கம்மியாக வச்சு எப்படி வேக வச்சிருக்கணும். இதில் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பாசிப்பருப்பு, மஞ்சத்தூள், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நம்ம வேக வச்சிட்டோம். இதை அப்படியே இதில் ஊற்றிக்க போகிறோம். நீங்கள் டைம் ஆகும் டைம் வேண்டாம் அப்படின்னாக்க எல்லாத்தையும் வதக்கிட்டே நீங்கள் வேக வச்சுக்கலாம். நான் பருப்பு வேக வைக்கிறதுக்காக அப்படியே நான் போட்டேன். இதுக்கு வந்து நம்ம உப்பு போடணும். உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் மூடி வச்சிடும். பருப்பு நல்லா கொலைய வேக வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் தேங்காய் நான் ஊற்றிட்டேன். டக்குன்னு கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. அதனால இப்போ இந்த பாருங்க தேங்காய் ஊற்றி முடிச்சிட்டேன். அடுத்தது வந்து ஸ்டவ் மெல்ல எரிஞ்சுதா, அதனால டக்குன்னு ஊற்றினாலும் இது இங்கே ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ லெமன் நான் சொல்லலை, வேணும்னா நிறுத்திட்டு நீங்கள் கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கலாம். அந்த லெமனில் ஜூஸ் வரல, அதனால் இந்த லெமன் புளிகிறேன். பாருங்கள், நிறுத்திட்டு ஸ்டவ்வை நிறுத்திட்டு புளிங்க. அந்த தேங்காய் பேஸ்ட் அரைச்சிருக்கோம்ல, தேங்காய், சோம்பு, பொட்டுக்கடலை போட்டு அரைச்சிருக்கோம்ல, அதை ஊற்றிட்டேன். ஊற்றும் போது கரெக்டாக ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நான் ஊற்றிட்டு கொதி வந்தோடனே நிறுத்திட்டேன். இவ்வளோதான். இதுக்கு இந்த கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கடப்பா ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த தேங்காய் பேஸ்ட் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு நான் ஊற்றுறது.
அதை வந்து ஊற்றிக்கோங்க. அதாவது பருப்பு போட்டதுக்கு அப்புறம் தேங்காய் ஊற்றிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.